Hi students, நம்ம இந்த வீடியோல கிளாஸ் 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான தமிழ் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். பின்வரும் உரைநடை வினாக்களுள் எவையென 3 எண்ணுக்கு விடை தருகன்னு கேட்டிருக்காங்க. எல்லாமே 5 மார்க் கொஸ்டின். இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. தற்காலத்தில் வளர்ந்துள்ள மின்னணு புரட்சி குறித்து விளக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மின்னணு புரட்சி அப்படின்றது என்ன அப்படின்னீங்கன்னா, நம்ம இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்க சிசிடிவி கேமரா, நம்ம கூட கம்ப்யூட்டரோ ஃபோனோ செஸ் விளையாடுறது, இது எல்லாமே வந்து மின்னணுவோட புரட்சி தான். நம்ம யூஸ் பண்ணுற கூகுள் மேப், கூகுளில் நம்ம சர்ச் பண்ணுறது எல்லாமே மின்னணு புரட்சியில் தான் வரும். இது எப்படி எழுதுறதுன்றதை பார்த்துடலாம். இது உங்கள் புக் பேஜ் நம்பர் 77 இருக்குது. உங்களோட லெசன் செயற்கை நுண்ணறிவு. எந்த ஒரு புதிய தொழில்நுட்பமும் ஒரே நாளில் வந்து விடுவதில்லை. 1980களில் ஒவ்வொருவருக்குமான தனிநபர் கணினிகளின் வளர்ச்சியும் இணைய பயன்பாட்டின் பிறப்பும் இன்றைய மின்னணு புரட்சிக்கு காரணமாயின. அவற்றுள் இவ்வுலகை மிகுதியாக ஆளக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் செயற்கை நுண்ணறிவு. செயற்கை நுண்ணறிவை வந்து கொஞ்சம் ஹைலைட் பண்ணி எழுதுங்க, ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஏன்னா இதை யூஸ் பண்ணி தான் நம்ம எல்லாமே பண்ணுறோம். இப்போ பாருங்கள், இதை நீங்கள் ஸ்டோரி மாதிரி படிச்சுட்டு கூட எழுதிடலாம். அறையின் மூலையில் நிறுவப்பட்டிருக்கும் கண்காணிப்பு கருவி, அதான் உங்கள் சிசிடிவி, அசையும் நிகழ்வு பக்கம் தன் பார்வையை திருப்புகிறதே, அதனுள் பொதிந்திருப்பது செயற்கை நுண்ணறிவு. ஸோ சிசிடிவி பற்றி எழுதியாச்சு. அந்த வழியில் போக்குவரத்து நெரிசல் அதிகம், இதுவே சுருக்கமான வழி என்று நமது திறன்பேசியில் உள்ள வழிகாட்டி வரைபடம் காட்டுகிறது அல்லவா, அதற்கு காரணமாக இருப்பதும் செயற்கை நுண்ணறிவை. இதான் கூகுள் மேப். நம்ம மேப் சர்ச் பண்ணால் ஒரு சில பிளேஸ் ரெட் கலரில் காட்டும், அந்த இடத்துல நிறைய கூட்டமாக இருக்காங்க அப்படின்றது அதோட அர்த்தம். ஸோ அதுவுமே வந்து உங்களோட ஏஐ தான், செயற்கை நுண்ணறிவு தான். நமது திறன்பேசியோ கணினியோ நாம் சொல்ல சொல்ல தன் அகன்ற தரவுகளில் உள்ள கோடிக்கணக்கான சொற்களுடன் ஒப்பிட்டு சரியான சொல்லை கால் நொடிக்கும் குறைவான நேரத்தில் திரையில் காண்பிக்கிறதல்லவா, அதற்குள் இணைந்திருப்பதும் செயற்கை நுண்ணறிவு. நம்ம என்ன போய் சர்ச் பண்ணாலும் அதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில் வந்து நம்மளுக்கு கிடைக்குது, அதுவும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான். செயற்கை நுண்ணறிவை கொண்ட இயந்திரம் மனிதர்களுடன் சதுரங்கம் முதலான விளையாட்டுகளை விளையாடுகிறது, செஸ் விளையாடுறது, நம்ம கூட அது மட்டும் இல்லை நிறைய கேம்ஸ் விளையாடுறது, கண் அறுவை மருத்துவம் செய்கிறது, அந்த லேசர் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணுறாங்க, சமைக்கிறது, சில புள்ளிகளை வைத்து படம் வரைகிறது, இது எல்லாமே பண்ணுறது வந்து செயற்கை நுண்ணறிவு தான். இது ஒரு முக்கியமான மின்னணு புரட்சி. இதழியலில் செயற்கை நுண்ணறிவு குறிப்பிடத்தக்க மாறுதல்களை செய்து வருகிறது. அவற்றுள் விந்தையான ஒன்று இயல்பான மொழிநடையை உருவாக்குதல். நேச்சுரல் லாங்குவேஜ் ஜென்ரேஷன் அப்படின்ற மென்பொருள் வந்து இதுக்கு வேர்ல்டு ஸ்மித் எழுத்தாளி அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. தகவல்களை கொடுத்தால் வேர்ல்ட் ஸ்மித் அழகான கட்டுரையை சில நொடிகளில் உருவாக்கிவிடும். இணையத்தில் வணிகம் செய்யும் தனியார் நிறுவனம் ஒன்று செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி பெரும்பாலும் ஆளற்ற பல்பொருள் அங்காடிகளை உலகெங்கிலும் திறந்து வருகிறது. ஸோ எல்லாமே ஆன்லைன் மார்க்கெட்டிங் அப்படின்னு வந்தாச்சு. இது எல்லாமே மின்னணுல ஏற்பட்ட புரட்சி தான். ஸோ ஒரு 5 மார்க் கொஸ்டினா இந்த மாதிரி நீங்கள் டீட்டெயிலாக எழுதிடணும். மொழிபெயர்ப்பின் தேவை குறித்து எழுது அப்படின்னு 2வது கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மொழிபெயர்ப்பு கல்வி பேஜ் நம்பர் 101 இருக்கு. மொழிபெயர்ப்பு தேவை என்னன்னு கேட்டிருக்காங்க. மொழிபெயர்ப்பு எல்லா காலகட்டங்களிலும் தேவையான ஒன்று. விடுதலைக்கு பிறகு நாட்டில் பல பகுதிகளையும் ஒரே ஆட்சியின் கீழ் இணைக்கும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. தேசிய உணர்வு ஊட்டுவதற்கும் ஒருமைப்பாட்டை ஏற்படுத்துவதற்கும் இந்திய அரசு மொழிபெயர்ப்பை ஒரு கருவியாக கொண்டது. ஒரு மொழியில் இருக்கும் நூல்களை பிற மொழியில் மொழிபெயர்த்தது. பல்வேறு மாநிலங்களில் இருக்கின்ற எழுத்தாளர்கள், சிந்தனையாளர்கள் ஆகியோரை பற்றிய நூல்களையும் வெளியிட்டது. இத்தகைய மொழிபெயர்ப்பு முயற்சிகள் சாகித்ய அகாடமி, தேசிய புத்தக நிறுவனம் NBT, தென்னிந்திய புத்தக நிறுவனம் ஆகியவற்றின் மூலம் மேற்கொள்ளப்பட்டது. இவங்கெல்லாம் வந்து அந்த மொழிபெயர்ப்பில் இவங்கெல்லாம் தான் சேர்ந்து தான் அந்த மொழிபெயர்ப்பு இது பண்ணாங்கன்னு சொல்லியிருக்காங்க. மொழிபெயர்ப்பின் தேவையை உணர்ந்த ஒரு நிகழ்ச்சியை சொல்கிறார்கள். உலகப் போரின் போது அமெரிக்கா சரணடையாவிட்டால் குண்டு வீசப்படும் என்ற செய்தியை ஜப்பானுக்கு அனுப்பியதாகவும் அதற்கு ஜப்பான் மொகுசாஸ்ட்ரு என்று விடை அனுப்பியதாகவும் கூறுவர். அந்த தொடரின் பொருள் தெரியாமல் அமெரிக்கா ஹிரோஷிமா மீது குண்டு வீசியது என்று சொல்கிறார்கள். அந்த தொடருக்கு பொருள் விடை தர அவகாசம் வேணும். அவங்க வந்து மொகுசாஸ்டு அப்படின்னு வந்து ஆன்சர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா விடை தர அவகாசம் வேண்டும் அப்படின்றதான் அர்த்தம். ஆனால் அமெரிக்கர்கள் அதை மறுக்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டாங்க. அப்படி நினச்சி பொருள் கொண்டதுனால உண்மையாகவே அவங்க அது குண்டு வீசிட்டதா சொல்லப்படுது. இது உண்மையில் மொழிபெயர்ப்பு சரியாக அமையாததால் காலத்திற்கும் அழிவு தரும் களங்கம் நேர்ந்தது. சரியான மொழிபெயர்ப்பு நடந்திருந்ததுன்னா இந்த இதை நம்ம தடுத்திருக்கலாம். ஸோ மொழிபெயர்ப்புன்றது ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்குது.
அடுத்து பாருங்க, புறவியாட்டம் மற்றும் தப்பட்டை குறித்து எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. புறவியாட்டம் அப்படின்னா பொய்கால் குதிரையாட்டம், புறவினா குதிரைன்னு அர்த்தம். தப்பாட்டம் அப்படின்றது தான் வந்து தப்பட்டை அப்படின்னு சொல்லப்படுது. முதல்ல பொய்கால் குதிரையாட்டம் பற்றி எப்படி எழுதுறதுன்னு பார்த்துடலாம். பொய்க்கால் குதிரையாட்டம் அப்படின்னாலே போல செய்தல் அப்படின்னு அர்த்தம். இதை நல்லா ஹைலைட் பண்ணி எழுதுங்க. போல செய்தல் பண்புகளை பின்பற்றி நிகழ்த்து காட்டும் கலைகளுள் பொய்க்கால் குதிரையாட்டமும் ஒன்று. மரத்தாலான பொய்க்காலில் நின்று கொண்டும் குதிரை வடிவுள்ள கூட்டை உடம்பில் சுமந்து கொண்டும் ஆடும் ஆட்டமே பொய்க்கால் குதிரையாட்டம். அரசன் அரசி வேடமிட்டு ஆடப்படும் இவ்வாட்டம் இங்கே கொடுத்திருக்காங்க பாருங்க. புறவி ஆட்டம், புறவி நாட்டியம் என்ற பெயர்களிலும் அழைக்கப்படுகிறது. இது மராட்டிய காலத்தில் தஞ்சைக்கு வந்ததாக கூறப்படுகிறது. கலைஞர்கள் தங்கள் கால்களை மறைக்கும் உயரத்திற்கு துணியை கட்டிக்கொள்கிறார்கள். காலில் சலங்கை அணிந்து கொண்டு அரசன் அரசி உடை அணிந்தும் கிரீடம் அணிந்தும் ஆடுகின்றனர். குதிரை மேல் ஏறி பயணம் செய்வது போன்று கடிவாளத்தை ஆட்டியும் கால்களை உயர்த்தியும் நான்கு புறமும் ஓடியும் ஆடுகின்றனர். பொய்க்கால் குதிரையாட்டத்திற்கு பாடல்கள் பயன்படுத்துவதில்லை. நையாண்டி மேளமும் நாகசுரமும் இசைக்கப்படுகிறது. என்ன இசைக்கப்படுகிறதுன்றது சில டைம் 1 மார்க்ல கேட்குறாங்க, அதை கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. இது ராஜஸ்தானில் கச்சிக்கொடி என்னும் கேரளத்தில் குதிரைக்களி என்றும் அழைக்கப்படுகிறது. ராஜஸ்தானில் அதோட பேர் வந்து கச்சிக்கொடின்னு சொல்றாங்க, கேரளத்தில் வந்து குதிரைக்களி அப்படின்னு சொல்றாங்க. நம்ம பொய்க்கால் குதிரையாட்டம்னு சொல்றோம். அடுத்து 2 ஆட்டம் பத்தி எழுத சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்க்க போறது வந்து தப்பாட்டம். தப்பு என்ற தோல்கருவியை இசைத்து கொண்டே அதன் இசைக்கு ஏற்ப ஆடுகின்ற நிகழ்கலையே தப்பாட்டமாகும். ஆண்கள் மட்டும் ஆடி வந்த இந்த ஆட்டம் தற்போது பெண்களாலும் ஆடப்படுகிறது. இவ்வாட்டம் தப்பாட்டம், தப்பட்டை, தப்பு என்றும் அழைக்கப்படுகிறது. இதெல்லாம் வேறு பெயர்கள். தப்பு என்பது வட்ட வடிவமாக அமைந்துள்ள அகன்ற தோற்கருவி. அது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான், அதை யூஸ் பண்றதுனால தான் அது பேர் தப்பாட்டம்னு சொல்லியிருக்காங்க. கோவில் திருவிழா, திருமணம், இறப்பு, விழிப்புணர்வு முகாம், விளம்பர நிகழ்ச்சி ஆகியவற்றில் தப்பாட்டம் ஆடப்படுகிறது. தப் என்று ஒலிப்பதால் அந்த ஒலியின் அடியாக தப்பு என்று பெயர் பெற்றதென்று கூறப்படுகிறது. அதோட தாளம் வந்து இந்த மாதிரி வரும் அப்படின்றத வந்து இதுல எழுதியிருக்காங்க. பதலை திமிழடி தம்பட்டமும் பெருக அப்படின்னு அருணகிரிநாதர் வந்து திருப்புகழ்ல சொல்லியிருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. தப்பாட்டை இசை குறித்து பதிவு செய்துள்ளார். இதனை பறை என்றும் அழைப்பர். ஒன்றை சொல்வதற்கென்றே பறைத்தல் இசைக்கப்படும் இசைக்கவல்ல தாளக்கருவி பறை. தொல்காப்பியம் குறிப்பிடும் கருப்பொருள்களில் ஒன்றாக பறை இடம்பெறுகிறது. மேலும் பறையாடல் பற்றிய செய்திகளும் இலக்கியங்களில் காணப்படுகின்றன அப்படின்னு எழுதணும். இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. தப்பாட்டம் நிகழ்த்தப்படும் சூழலுக்கு ஏற்ப அதன் இசைப்பு முறைகளும் ஆட்ட முறைகளும் வேறுபடுகின்றன. வட்டமாக ஆடுதல், 2 வரிசையாக எதிரெதிர் திசையில் நின்று ஆடுதல், அனைவரும் நேர்வரிசையில் நின்று ஆடுதல், குதித்து குதித்து ஆடுதல், உட்கார்ந்து எழுதல், நடையாட்டம் ஆகிய ஆட்ட கூறுகளை இன்றைய கலைஞர்களிடம் காண முடிகிறது. தப்பாட்டத்தில் கலைஞர்கள் குழுவாக பங்கேற்கின்றனர் அப்படின்னு எழுதணும். நெக்ஸ்ட் பாருங்க, தாவரங்களின் அடிப்பகுதி மற்றும் கிளை பிரிவுகளுக்கு தமிழில் உள்ள சொல்வளத்தை எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களோட தமிழ் சொல்வளம் முதல் லெசன்ல இருந்து உங்க பேஜ் நம்பர் 4ல பாருங்க. ஃபர்ஸ்ட், ஒரு தாவரத்தின் அடிப்பகுதியை குறிப்பதற்கான சொற்கள் தாள், தண்டு, கோல், தூர் இது எல்லாமே தான். தாள் அப்படின்றது நெல், கேழ்வரகு முதலியவற்றோட அடியை வந்து தாள் அப்படின்னு சொல்றாங்க. கீரை, வாழைத்தண்டு அப்படின்னு தான் நம்ம சொல்லும்போதே கீரை, வாழை முதலியவற்றோட அடியை வந்து தண்டுன்னு சொல்லப்படுது. கோல்னு சொல்லப்படுறது வந்து நெட்டி, மிளகாய் செடி இவங்களெல்லாம் கோல் அப்படின்னு சொல்றாங்க. குத்துச்செடி, புதர் செடி இதெல்லாம் வந்து நம்ம தூறு அப்படின்னு சொல்றோம். அதோட அடியோட பெயர்கள். அடுத்து பாருங்க, தட்டு அல்லது தட்டை அப்படின்றது கம்பு, சோளம் முதலியவற்றோட அடியை வந்து தட்டு இல்லைன்னா தட்டை அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா 1 மார்க்லையுமே இது கேட்குறாங்க, கொஞ்சம் கிளீனா படிங்க. கரும்போட அடிப்பகுதியோட பெயர் என்னன்னா களி. களைன்றது வந்து மூங்கிலோட அடி. அடின்றது புளிய மரம், வேப்ப மரம் அப்படின்னா மரத்தடியில் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். பெரிய மரங்களோட அடி வந்து அடின்னு சொல்லப்படுது. கிளை பிரிவுகள், தாவரத்தின் அடியிலிருந்து பிரிந்து செல்லும் பிரிவுகளுக்கு வழங்கும் சொற்கள் வந்து கிளை பிரிவுகள். இதோட கம்ப்ளீட் வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு. இது எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு தேவைப்படுற ஸ்டூடெண்ட் அதை பார்த்துக்கோங்க. நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் கிளாஸ் 11 டேலண்ட் எக்ஸாம்னு இருக்குது. அது ஃபுல்லாக உங்களோட தமிழ் புக்கோட கொஸ்டின்ஸ் தான் இருக்குது. அதில் எல்லா கொஸ்டின் ஆன்சரும் கூட இருக்குது. நீங்கள் தேவைப்பட்டால் அதை கூட பார்த்துக்கலாம். இந்த கொஸ்டினோட லிங்க் வந்து இந்த வீடியோவோட ஃபைனலில் கொடுத்துருக்கேன்.
கவை அடி மரத்திலிருந்து பிரியும் மாபெரும் கொப்பு. ஒரு ட்ரீ மாதிரி வரைஞ்சிட்டு எழுதி பார்த்துட்டிங்கன்னா ஈஸியாக எழுதிடலாம். கொம்பு அல்லது கொப்புன்றது கவையிலேருந்து பிரிகிறது முதல் பிரிவு. அடுத்து கொப்புலேருந்து பிரிகிறது வந்து கிளைன்னு சொல்லுவாங்க. கிளையிலேருந்து பிரிகிறது வந்து சினை. சினையிலேருந்து பிரிகிறது வந்து போத்து. போத்துலேருந்து பிரிகிறது வந்து குச்சி. குச்சிலேருந்து பிரிகிறது வந்து இணுக்கு. இதை லைனாக ஆர்டர் படி எழுதி பார்த்துட்டு அதே மாதிரி எழுதிடலாம். இது ரெண்டும் தான் உங்களுக்கு கேட்டிருக்காங்க 5 மார்க்கில். இதில் லாஸ்ட் கொஸ்டின், இலக்கியத்தில் காற்று எவ்வாறு புகழப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. சின்ன கொஸ்டின் தான். இலக்கியத்தில் நான் கேட்கிறதா என் குரல் அப்படின்ற 2வது லெசனில் இருக்குது. காற்று பற்றின லெசன். அதில் இலக்கியத்தில் நான் அதை தான் நம்ம எழுதணும். தென்றலாகிய நான் பலவித மலர்களின் நறுமணத்தை அள்ளி வரும்போது கூடவே வண்டுகளையும் அழைத்து வருவதால் இளங்கோவடிகள் என்னை வண்டோடு புக்க மணவாய் தென்றல் அப்படின்னு சொல்லியிருக்காரு சிலப்பதிகாரத்தில். இந்த நம்பரோடு எழுதிக்கோங்க, ஏன்னா நயம்படம் உரைக்கிறார். ஃபர்ஸ்ட் மேற்கோள் இது. பலபட்டடை சொக்கநாத புலவர் எழுதிய பத்மகிரிநாதர் தென்றல் விடு தூது எனும் சிற்றிலக்கியத்தில் பெண்ணொருத்தி நந்தமிழும் தன்பொருணை நன்னதியும் சேர் பொறுப்பேர் செந்தமிழின் பின்னுதித்த தென்றலே என்று தூது செல்ல என்னை அன்போடு அழைக்கிறார். அது மட்டுமல்ல, நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளந்தென்றலே அப்படின்ற ஒரு பாட்டு கூட பழைய பாட்டு இருக்குது. அப்படின்னு திரைப்பட பாடல்களிலும் நான் நீங்கா இடம் பெற்றிருக்கேன் அப்படின்னு காற்று வந்து நம்மக்கிட்ட பேசுகிற மாதிரி எழுதியிருக்காங்க. இது ரொம்ப சின்ன கொஸ்டின் தான். ஆனால் இந்த மேற்கோளெல்லாம் பிளாக் பெனில் எழுதுங்க, ஃபுல் மார்க் போட்டுருவாங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.